நேரத்தில் எழுந்திருச்சிடணும். எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறைக்கு போய் தீபம் ஏற்ற முடிஞ்சவங்க பூஜை அறையில போய் தீபம் ஏற்றுங்க. அல்லது ஹாலில் தீபம் ஏற்றலாம். மாதவிலக்கு தொந்தரவுல இருக்கக்கூடிய பெண்கள் ஹாலில் தீபம் ஏற்றலாம். எப்படின்னா ஒரு தட்டோ அல்லது வாழை இலையோ விரிச்சுக்கோங்க. எந்த இடத்துல நீங்கள் தீபம் ஏற்றினாலும் சரி அந்த இடத்துல வாழை இலை விரித்து அதில் பச்சரிசி கொஞ்சம் பரப்பி 9 விளக்குகள் தனித்தனி விளக்குகளாக கிழக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பூஜை செய்ய முடியாதவங்க இந்த தாந்திரிகத்தை செஞ்சா போதும். பூஜை செய்யக்கூடியவங்க நீங்க வழக்கம் போல நீங்க பூஜை எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா, அதை பின்பற்றுங்க. செய்ய முடியாதவங்க மட்டும் இதை செய்யுங்க. 9 விளக்கு பச்சரிசி மேல வரிசையா ஒரே நேர்கோட்டில் வைத்து அந்த விளக்கு அப்படி 9 தீபங்கள் ஏற்றி அம்மாவை மனசால பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படியே வீட்டுல இருந்து வெளியே வாங்க. வெளியே வந்து ஆகாசத்தை பார்த்து ஓம் வரலட்சுமி தாயே போற்றின்னு ஒரு 11 முறை சொல்லுங்க. இப்படி செஞ்சிட்டா அம்மாவோட அருள் கிடைக்கும். அந்த தீபங்கள் ஒரு அரை மணி நேரம் ஏறிட்டும் அதன் பிறகு குளிர வச்சுக்கோங்க. இது முதல் ஆலோசனை. இரண்டாவது ஆலோசனை, உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெண் தெய்வ கோவிலுக்கு போங்க. போகும்போது மஞ்சள் வாங்கிட்டு போங்க. கொஞ்சம் நிறைய மஞ்சள் வாங்கிட்டு போய் அங்க இருக்கக்கூடிய பூஜாரிட்ட கொடுத்து அம்மாவுக்கு அபிஷேகத்துக்கு வச்சுக்கோங்கன்னு மஞ்சள் தானம் அம்மன் ஆலயத்துக்கு கொடுத்துட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அம்மாவோட அருள் கிடைக்கும். மூணாவது ஆலோசனை, உங்க வீட்டுக்கு அன்னைக்கு சமையலுக்கு தேவையான அரிசி பருப்பு எண்ணெய் ஒரே நேரத்தில் போய் இந்த 3 பொருளையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வாங்க. கடைக்கு போறீங்க, ஒரே நேரத்தில் இந்த 3 பொருளையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வந்து பூஜைகளை வச்சு வணங்கிட்டு அதை நீங்க பயன்படுத்துங்க. இது மூணாவது ஆலோசனை. நாலாவது ஆலோசனை, அன்று சிகப்பு அல்லது மஞ்சள் நிற ஆடைகளை பயன்படுத்துங்க. அன்று நீங்க உடுத்தக்கூடிய ஆடை சிகப்பு அல்லது மஞ்சள் நிறம் அதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அன்று யார்கிட்டையும் கோபமா பேச வேண்டாம், யாரையும் திட்ட வேண்டாம், யாருக்கும் சாபம் கொடுக்க வேண்டாம். அன்று முழுவதும் அமைதியான மனநிலையில இருந்தாலே அம்மனுடைய அருள் கிடைக்கும். அடுத்து 5வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆலோசனை, மற்ற எதையுமே உங்களால் செய்ய முடியலனா கூட இதை ஒன்று செஞ்சா போதும். அன்று 11 சுமங்கலி பெண்களுக்கு உணவு தானம் செய்யுங்கள். 11 சுமங்கலி பெண்களுக்கு உணவு தானம் செஞ்சால் கூட போதும், அம்மாவோட அருள் முழுமையா கிடைக்கும். உங்களால முடியும்னா அந்த உணவு தானத்தை தேடி பண்ணுங்க. அல்லது எங்களது அன்னசேவா குழு இருக்கு இல்லையா, எங்க அன்னசேவா குழு ஒவ்வொரு நாளும் அன்னதானம் பண்ணிட்டு தான் இருக்கோம். வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய அந்த அன்னைக்கும் 1001 சுமங்கலி பெண்களுக்கு உணவு தானம் நாங்க செய்ய போறோம். எனவே அந்த உணவு தானத்துக்கு உங்களால முடிஞ்ச 11 பேருக்கு உணவுக்கு உண்டான பங்களிப்பு தந்தா கூட நிச்சயமா அம்மாவோட அருள் முழுமையா கிடைக்கும்.